திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஆத்தூர் குறும்பூர் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம், விவரங்களை பகிரிட. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழையும் அவ்வப்போது பரவலான மழையும் பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மட்டுமின்றி வாய்க்கால்களிலும் ஆற்று ஓடைகளிலும் மழைநீர் வெள்ளமாக பாய்ந்து செல்கிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆத்தூர் டு குறும்பூர் செல்லும் சாலையில் வெள்ளக்கோயில் பகுதியில் உள்ள தரைப்பாலத்தினை ஒட்டியுள்ள தார் சாலை மழை நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. தரைப்பாலத்தினை அம்மலச்செடிகள் அடைத்திருந்ததால் மழை வெள்ள நீர் செல்ல வழியின்றி தார் சாலையை பெயர்த்து கொண்டு பாய்ந்தோடியுள்ளது. இதனால் ஆத்தூரிலிருந்து குறும்பூர் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு வெள்ளக்கோயில், சுகந்தலை, மரந்தலை மற்றும் தெற்கு மரந்தலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் சேதமடைந்த தார் சாலையினை மணல் மூலம் நிரப்பும் பணியில் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடன் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் வாய்க்கால்கள் மற்றும் ஓடைகளில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை பொதுப்பணித்துறையினர் அகற்றாமல் இருந்ததே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.